காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பாடலை பாடி உரையை தொடங்கிய தாவேக தலைவர் விஜய் தம்முடைய வழிகாட்டி என்பதாலேயே அதிமுக கொடியில் அண்ணாவின் படத்தை எம்ஜிஆர் இடம்பெற செய்ததாகவும் குறிப்பிட்டார். நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறாங்க, கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது நடிகர் கட்சி என்று விமர்சித்தவர்கள் பின்னர் அவரிடமே சென்று சேர்ந்து கொண்டதாகவும் விஜய் கூறினார். தொடர்ந்து எம்ஜிஆர் நடித்த மர்மயோகி படத்தில் இடம்பெற்ற குறி வைத்தால் தவறமாட்டேன், தவறுமானால் குறி வைக்கவே மாட்டேன் என்ற வசனத்தையும் மேற்கோள் காட்டி விஜய் பேசினார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாம போயிடுவாருன்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டாரு. சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. அந்த 53 வருஷமா அதே கதறல்கள். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம், இப்படி. மர்மயோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் கரிகாலன். அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்னு சொல்லியிருப்பாரு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். காஞ்சிபுரத்தின் ஜீவ நதியான பாலாற்றை ஆட்சியாளர்கள் நாசம் செய்து விட்டதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார்.